தினத்தில் எனது தந்தையாகிய பார்வதியில் ஏதோ என்னை அழைத்திருக்கிறார். சென்று அழைத்து ஒருபடி கட்டளை சென்று காண வேண்டும். அப்படியே போல என் அண்ணாவாகிய மாலாகி வந்து விட்டாரா? வந்து விட்டாரம்மா. ஓ மன்னாவே தருணோ மல்லிகை முல்லை இப்படி சொல்லப்பட்ட மலர்களெல்லாம் பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி உன்னுடைய பாதரகம் மங்களம் உண்டாகட்டும் தங்கா பார்வதா. மாதமாக போட்டி செய்தார். எனது பாதார கமலங்களுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய தங்கா அண்ணா தங்கா எந்த எந்தனை இங்கு அழைத்ததற்கு என்ன காரணம் என்று தெரிவிக்க வேண்டும் தங்கா பார்வதா. உங்க வீட்டு பெண்ணா பிறந்த என்ன பலன் கண்டு
நான் தண்ணீர் கடலில் கடலில் தண்ணீர் எப்படி தத்தளிக்கின்றதோ அது போல நான் தத்தளிக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. ஆனால் தங்கா பார்வதா, சொல்லும் அண்ணா. அண்ணனாகிய நான் இருக்கும்போது நீ ஏன் அம்மா நீ கண்டால் அண்ணா அம்மா நீ அந்த வேண்டாம் அண்ணனாகிய நான் இருக்கும்போது நீ ஏன் சும்மா எந்த விவரமானாலும் என்னிடம் சொல். ஓ அண்ணா அண்ணன் பாடமா சிவா அண்ணன் பொன்னியர் பரமசிவன் சத்தான் போல் கிடக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? ஆனால் தங்கா பார்வதா, அம்மா நீ சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு ஒன்றும் விவரமாய் தோணவில்லை. ஆதாரமாய் அப்படி உரத்தை சொன்னீர். ஆனால் காதலர் யாராக இருந்தாலும் கண்ட துண்டமாக்கி விவரமாய் தோணவில்லை. நீ உனது விவரமாய் சொன்னீரானால் நான் சென்று காத்து வருகிறேன். எப்பேற்பட்டவனாலும் நான் சென்று வருகிறேன். ஆதியிலே கிடந்த மணி மருந்துகள் உத்தரத்து முகமைனுமானா வேதனை அது கண்டு ஆதியிலே கிடைத்த மணிமண்டலத்தை
அரணார் அரணால் உச்சரித்து முகமும் ஐந்துமானால் அந்த நேரத்தில் பிரம்மதேவன் பிரம்மதேவன் வந்திருந்தார். கையலங்கிரிக்கு வந்திருந்தார். பரமனனை பார்த்து உங்களுக்கோ ஐந்து சிரம் எனக்கோ எனக்கோ 4 சிரம் உங்களிடம் சரிசமமாக நான் எப்படி அமருவேன் என்று தெரிவித்தார். கேட்டான். அதுக்கு கடவுள் யோசிக்காமல் 5 சிரத்தில் ஒரு சிரமாவது பிரம்மதேவனுக்கு வரமாக கொடுத்தாராம். வரம் பெற்ற பிரம்மதேவன் அவன் தோளை தட்டி ஆக்கரித்து பேசி அவன் கையிலேற்றி கடவுளை கீழே தள்ளி நானே தெய்வம் அப்படி என்று நானே கத்தான் என்று ஆணவமாடி வரவர் பக்தர்களுக்கு அவனே வரம் கொடுத்து வரம் தருகின்றது சாமி. ஆனா ஓ தங்கா அந்த மைத்துடரா பரமனுக்கு மனையன் குடி மாறுமோ மாறாதோ மாநிலத்தே எத்தனை நாளாக இவரால் வரும் இடர்களை இட்டு கட்டி பாடுபடு என்றானா அந்த நித்திரை ஒரு நம்ம தங்கச்சி ஆபத்துல இருக்குது பார்ப்போம். பார்வதா அந்த மைத்துனராகிய பரமேஸ்வருக்கு மனையின் மாறுமோ மாறாதோ மாநிலத்தில் முந்தைய ஒரு காலத்தில் பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு பட்ட பாடு எட்ட கேடும் அவருக்கு தெரியாதா என்ன? இப்ப ஏன் அந்த பெருமாவுக்கு வரத்தை கொடுத்து விட்டு இப்படி அழைகிறார்? விவரமா என்னை ஒரு காலம் நம்பாதே பார்வதா. அடக்கி ஆளாதும் பொறுப்பே அண்ணா உன்னை அறியாலும் பொறுப்பே
போகாது சொல்வார்கள். சொல்வார்கள். இந்த வானம் உள்ளவரை இந்த மட்டும் வாழை உள்ளவர் மட்டும் மழை போகாது சொல்வார்கள். அதைப் போல அது போல என்னுடைய தந்தையிடம் கண்டையிடம் இந்த ஆண்டுக்கு இந்த இந்த கட்டுக்கதை கட்டுக்கதை பேசுவாரா? நீதான் கொஞ்சம் என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாத்துறாங்க. தங்கா, அந்த எந்த சொல்லை தனக்கு ஒருவன் ஈடு சொல்வேன் என எனக்கு பல வகைக்கு வித்தையுள்ள அவன் முருகன் செய்தி எல்லாம் விவரமாகி அம்மாடி நான் இதற்கு துணையாக வரும்படி போனது அம்மா. அந்த பிரமன் கொண்ட மதத்தை அடக்க ஆச்சேபம் ஏதும் இல்லையே. ஏதும் சொல்லாதே. யான் இருக்கிறேன். எப்பேற்பட்டவனாயும் கண்டம் துண்டமாக்கி அவனை விவரமடைய செய்கிறேன். தங்கா பார்வதா, அப்படியே ஆகட்டும் அண்ணா. உன் புருஷனாகிய பரமேசன் எங்க? ஓ மைத்துனா, மைத்துனமான கெட்டீரா உங்கள் மானம் கெட்டீர்களா? உங்கள் மதிப்பு ஏந்தி விட்டீர்களா? என்ன காரணத்துக்கு மரியாதை சொல்லும் மைத்துனா. ஆனால் மைத்துனா, நான் இருக்கிறேன். அறியாத கால அடியோடு தலையை தட்டீர்களா? எதற்கு இப்படி அலங்கோலமாய் இருக்கிறீர்கள் மைத்துனா? அறிந்தானே இந்த பொன்னான காலத்தில்
மைத்துனா அந்த சண்டாளாகப்பட்ட ஆ, கடமைக்கு ஆ, வரம் கொடுத்ததில்லாமல் ஆ, எனக்கு ஆ, வராத ஆ, இடையெல்லாம் வருகிறது. ஆ. என்ன செய்யும் மாமா? ஆனால் மைத்துனா நாள் நான் மாமா ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேட்க வேண்டும். கேட்கு. என்னமோ ஏதேனும் இருப்பீரானா சொன்னபடி எல்லாம் கேட்பீரா? ஆனால் மைத்துனா என்னமோ ஏதேனும் இருப்பீர்களா? நான் சொல்றபடி எல்லாம் கேட்பீர்களா? நான் சொன்னபடி கேட்டால் பெருமாவை ஏதவனோடு வாதிட்டு பேசி அவனை வழி அழைத்து சண்டை மூடினார். அது சமயம் சொல்லு. ஆனால் மைத்துனா பூது ஆ, மார்க்கமாக ஆ, செய்வான் என்று ஆ, இருந்திருந்தால் ஆ. நான் வரமே கொடுத்திருக்க மாட்டேன் மாமா. ஆனால் மைத்துனா நாள் மாமா காட்டி கொடுத்த உன் பணிவேடா உன்னை கை லைட் மேல வச்சுக்கிறேன். என்ன சொல்லணும்? லைட் மேல வச்சு உன்னை ஃபர்ஸ்ட் மாதிரி பொலிட்டிஷியன் விட்டுச்சே தானே. இப்போ நான் எது மேல வச்சுக்கிறேன்னு கேட்பேன். தாத்தா ஏன்னா தாத்தா மேல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லு? ஃபர்ஸ்ட் லைட்ல வச்சு அதுக்கு தாத்தா மேல பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லைட் அடுத்து தாத்தா மேல வச்சுங்கிற அடுத்து பையன் மேல வச்சுங்க சின்ன பையன் ஆனால் மைத்துனா அந்த மஞ்சளோடு போய் படுக்கணும் அந்த மஞ்சளோடு வாயாடி வம்பிழுத்து நீ அவனை சண்டை செய்தீரானால் குச்சி உள்ளே
ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் நீதான் காத்துக்கொள்ள ஆனால் மைத்துனா, ஆனால் மாமா, எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் நான் இருக்கிறேன். ஜெய்சன் அதை எந்த காரியம் தான் இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த ஆக்கிரம் செய்தால் விடலாம். தந்திரமாய் ஏய் ஊரா ஏய் ஏய் கம்முடா போண்டா கரெல்லாம் பிடிக்க மாட்டான் தள்ளி அடிக்க போய் உனக்கு என்ன பயம்? அந்த பிரம்மாவிடம் சென்று அவனை பலி அழைத்து நதியில் சிரத்தை துணியினால் அது சமயம் ஜெயம் பெறலாம். மைத்துனா, அப்படியே சென்று வாங்க மாமா. சென்று வா மைத்துனா. அடே அடே சுமகன் போலே அட என்ன வார்த்தை அட சமர்த்தின அறிவன் என்று சங்க கட்டவனே கேளு நாட்டிலே இல்லை என்றால் நமக்குள்ளே பெருமை கொண்டு தானுக்கு என்னுடைய சமத்திலே வாழ சந்திப்பா போன் போன் யாரு சார்ஜர் காலி ஆகும் சுபாசனா சார்ஜர் காலி ஆகும் 15 இருந்துச்சு வேற 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 தலைக்கு விட்டியா அட ஒரு கால் இப்போ நாலோ
மறுதலை இருக்குது தாத்தா சூப்பரா பாடுறாரு. அது உங்க தாத்தா ப்ளூ கலர் சட்டை. சித்தியா, ரெண்டு சித்தியா கட்டினாங்க. விட போறது இல்லடா. ஏய் சந்தான பண்ணு அட கட்டாலும் உண்டா கட்டாலும் மட்டமாய் ஆவதில்லை சட்டமே அதான் இப்ப தக்கனா வருண்டாப்பா 12 வந்துச்சா பாரு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நடத்திக் கொண்டு
அந்த தேவரின் தேடிக்கொண்ட தேவராலை தேடிக்கொண்ட யார் அதை பைசனார் பார்க்க வேண்டும். நான் என்ன பண்றது? நான் அதற்கு ஆனால் மைத்துனா ஆயிரம் என்ற சிரத்தை அத்தனையும் கையில் வைத்து நிதிடுவாய் மைத்துனா.
ஆனால் மாமா மைத்துனா சொல்லுவேன் அப்படியே ஓ மைத்துனா தாத்தன் தாத்தன் அதற்கு தக்கபடி மைத்துனா அப்படியே அவ்வளவுதான் போ.